காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை வருகிற 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கம் செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் 3,05,000 மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வருகின்ற 26ஆம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3,995 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் 2,23,536 மாணவியர்கள் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தின் பலனாக 90% அதிகமான குழந்தைகள் முந்தைய பாடங்களை நினைவு கூறுவது அதிகரிப்பதற்கான ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில மாணவர்கள் வருகையும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய 2,430 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையும் வகையில் இந்த காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வருகின்ற 26ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த திட்டத்தின் விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக 3,05,000 மாணவ மாணவியர்கள் தினசரி பயன்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.